வெல்கம் டு சிவிஎஸ் கிச்சன். நீ ஹவுத்ன்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். போய் பார்த்துட்டு உங்களுக்கு விலாக் பண்ணுறேன் வாங்க என்னோட. இந்த மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய அந்த பொம்மை எல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். அப்புறம் இதில் காஃபி, டீ, பேக்கிங் ஐட்டம் எல்லாமே இருக்குது. பிஸ்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாம் சும்மா ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நம்ம வந்து நம்மளால் நடக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா அந்த போட்டில் கொஞ்சம் ஹையர் பண்ணிக்கலாம். நம்ம பே பண்ணோன்னா கொஞ்சம் இப்படி போட்டிங் போகலாம். ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் தனித்தனியாக பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணால் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். இந்த தண்ணிலையும் பாருங்கள் ஜில்லுன்னு எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்தேன்னா அது குளிக்கிறதுக்கும் பெர்மிஷன் வாங்கணும் போல இருக்குது. எல்லாமே பார்க்க இந்த போட்டு நிறைய போட் இருக்குது. இப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். நல்லா இந்த பக்கம்லாம் நல்லா நடக்கிறதுக்கு நல்லா இருக்கு. போக போக உங்களுக்கு வந்து நடக்கிறதும் ஒரு கல் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நடக்கிறோம். தூரம் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பிளேயிங் ஏரியா இருந்தது. நான் அதை ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஒரு குழந்தைங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பர்டிகுலராக போய் கிட்டக்க போய் எடுக்காமல் இப்படி கேஷுவலாக எடுக்கிறாப்புல கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன். குழந்தைங்களோட எடுத்துக்கலான்னு ஆசை. ஆனால் பேசுகிறதுக்கோ கேட்குறதுக்கோ டெலிகேட்டாக இருந்தது. அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த அட்மாஸ்பியர் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக, மைண்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அதனால் நல்லா என்ஜாய் பண்ணேன். அப்புறம் அப்படியே நடந்து அதுக்கப்புறம் அப்படியே நடந்து அந்த ஹில்லுக்கு நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் போனால் கொஞ்சம் நேரோவாக இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறுறாப்புல இருக்கும். இது திஸ் இஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் அபோவ் 60. பட் ஆனால் நான் அபோவ் 60ங்கிறத காமிச்சிக்காம ஏறிட்டேன். இந்த பக்கம் மாப்பிள்ளையும் பொண்ணும் டாக்டர் வந்தாங்க. 2 பேரும் ஏறி போயிட்டு ஹில் டாப்புக்கு போகிறேன். இப்படி கொஞ்சம் இதை க்ராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹில்லில் தான் நடக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பிளாக் சீக்கு மேலே நம்ம போயிட்டுருக்கோம் நடந்து. பிளாக் சீயில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா இந்த பிளாக் சீயில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நேவி ப்ளூ, அதாவது டார்க் ப்ளூவாக தெரியும். அது நம்ம இந்த ஹில்லில் ஏறிட்டு அங்கே நின்று பார்த்தேன்னா அந்த சீ வந்து க்ரீனாக தெரியுது. அங்கே வந்து அங்கேயும் அந்த ஓரமாக எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் பண்ணிகிட்டு தான் எப்படி இவ்வளோ ஜில்லில் குளிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நமக்கு நடக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் சன்னி டேயாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் வேர்க்கிறாப்பில் கூட இருந்துச்சு. அப்புறம் மேலே போக போக காற்று ஜாஸ்தியாக இருந்தது. கல் இதுவாக தான் இருக்குது. கொஞ்சம் ஏறுறது வந்து படியெல்லாம் இருக்காதுங்க. அது மாதிரி மணல், கல் அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதில் அவங்களோட பெட்ஸ் எல்லாமும் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அதான் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்படியே பாருங்களேன் இது எப்படி இருக்குன்னு. இவ்வளோ சீனரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். வந்துட்டேன். எதுவோ பெரிய அச்சீவ் பண்ணாப்புல எனக்கு டாப் ஆஃப் த ஹில்லில் போய் அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ஆசை. அது டாப் ஆஃப் த ஹில்லில் ஏறி பார்த்துட்டா கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட பாருங்களேன். அந்த பக்கம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபென்ஸ் எல்லாம் இல்லை. அதில் நம்மளே தான் ஏறி விடணும். நம்ம ஒத்தையடி பாதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறி வந்துட்டேன். எப்படியோ வந்துட்டேன். இப்போ டாக்டருக்கெலாம் கொஞ்சம் கூட பயம்தான். இருந்தாலும் நான் ஏறிட்டேன். கடைசி வரைக்கும் மேலே ஏறி உச்சிக்கு வந்துட்டேன். ஃபைனலாக டாப் ஆஃப் த ஹில்லில் இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை vlog. நெக்ஸ்ட் வீக் இதே சாட்டர்டேயில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். சிவிஎஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.